أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله شافي الله كافي الله وافي رب معافي. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم: ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء. وقال رسول الله صلى الله عليه وسلم: أول الدين معرفة الله. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். அருமையானவர்களே, நாமெல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா நம்மவர்களை புனிதமான தீனுல் இஸ்லாத்தின் அடிப்படையிலே பிறக்கச் செய்து வாழச் செய்திருக்கின்றான். அந்த அடிப்படையான விஷயத்தை நாம் உணர்ந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி அவர்களுக்கு வேதங்களை கொடுத்து அதன் அடிப்படையிலே நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நமக்கு அல்லாஹ் தஆலா கற்றுத்தந்தான். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் பெயர் அளவிலே முஃமினாக இருப்பதை அல்லாஹ் தஆலா முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு அடியார் முஸ்லிமான தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கின்றார். அவரை முஸ்லிம் என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக, அவருக்கு முஸ்லிமான பெயரை வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அவரிடம் குர்ஆனுடைய விளக்கமும் இல்லை, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவடும் இல்லை. ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்பது ஏதுமே அறியாத ஒரு அடியாராக வாழ்கிறார் என்று சொன்னார், அவர் அல்லாஹ்விடத்தில் முழுமையான முஸ்லிமாக அங்கீகரிக்கப்பட மாட்டார் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவுபடுத்துகின்றான். ஒரு உண்மை விசுவாசி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு உண்மை முஃமின் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொன்னால், அவர் இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்திலே ஸ்திரம் மிக்கவராக, உறுதி மிக்கவராக, அதை விளங்கி அமல் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை தான் நபிமார்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். இறுதியாக வந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவுபடுத்தி சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் போதித்து வந்த அந்த மூல மந்திரம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு என்ற அந்த மூல மந்திரத்தை தான் உலகத்திலே அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் போதித்து வந்தார்கள்.
4 வேதங்கள் அருளப்பட்டிருக்கின்றது. அந்த 4 வேதங்களிலும் எது மூலமந்திரமாக சொல்லப்பட்டது என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹு என்ற அந்த மூல மந்திரம் தான் போதிக்கப்பட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹ் கடைசியாக இறை தூதராக வருவார், அவருடைய மார்க்கம் முழுமை பெற்றதாக இருக்கும் என்பதை எல்லா வேதங்களிலும் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வந்தான். 4 வேதங்கள் அருளப்பட்டது. அந்த 4 வேதங்களிலும் இந்த மூல மந்திரம் தான் லா இலாஹ இல்லல்லாஹு என்ற மூல மந்திரம் தான் போதிக்கப்பட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹ் வருவாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் இருந்தால் அவர்களை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள், அதுதான் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கும் என்று சொல்லி எல்லா நபிமார்களும் போதித்தார்கள். அந்த லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த ஈமானுடைய அடிப்படையான விஷயத்திலே நாம் விளக்கம் உள்ளவர்களாக, அதை தெரிந்து அதனுடைய அந்த நுணுக்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மரம் இருக்கின்றது, ஒரு மரத்துடைய அந்த இலைகளும் அந்த காய்களும் அந்த பழங்களும் செழிப்பாக நிற்கின்றது என்று சொன்னால் அந்த மரத்துக்கு உரிய ஆணிவேர் என்று சொல்லக்கூடிய அந்த வேறு ஒழுங்காக இருக்கும். அந்த வேரில் ஏதாவது பழுது ஏற்பட்டு விட்டால் அந்த மரத்தில் உள்ள கனிகள், அந்த மரத்தில் உள்ள இலைகள், அந்த மரத்தில் உள்ள கொப்புகள் எல்லாம் என்ன செய்துவிடும்? பட்டுவிடும். அந்த மரத்துடைய அந்த ஆணி வேறு சரியாக இருந்தால் அந்த மரம் செழிப்பாக இருக்கும், கனிகளையும் காய்களையும் நமக்கு தரும். இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்னுடைய சொந்த உதாரணம் அல்ல, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய உதாரணத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தரும் பொழுது அந்த அடிப்படையான விஷயம் உங்களுக்கு ஈமானாக இருக்கின்றது. அந்த ஈமானுடைய அடிப்படையான விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவாக இருக்கிறது. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் பேசும் பொழுது, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு தஹலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹு என்ற கலிமாவை மொழிந்தாரோ அவர் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார், சொர்க்கத்துக்கு செல்லுவார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்துடைய நேரத்திலே யாருடைய நாவிலே லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா மொழிந்தவர்களாக மரணித்தார்களோ அவர்கள் சுவனத்துக்கு செல்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ரெண்டையும் வச்சு நம்ம சிந்தனை பண்ணணும். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு நாம் ஏனதான என்று உலக ஆசாபாசத்திலே மூழ்கி நம்மளுடைய நஃப்ஸை பழுதாக்கி கொண்டு அதை தஸ்கியாத்து பண்ணாமல், அதை சுத்திகரிப்பு செய்யாமல் நாம் உலக போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் நம்மளுடைய மௌத்துடைய அந்த தருவாயிலே அந்த கர்கரா என்று மூச்சு ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே நம்முடைய நாவிலே லா இலாஹ இல்லல்லாஹு என்ற கலிமா வராது. மஆதல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த மூல மந்திரம் அந்த மரண தருவாயிலே வர வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழ்நாளிலே அந்த கலிமாவை மொழிந்தவராக, அந்த கலிமாவை அதிகப்படியாக திக்ர் செய்தவராக நம்மளுடைய நாவை பழக்கப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த மரணத்துடைய தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது நம்மளுடைய வாயிலே வரும். அதை விட்டுவிட்டு அந்த கலிமாக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லாமல், அந்த கலிமாவுடைய வாழ்க்கைக்கும் நமக்கும் எந்த அடிப்படை விஷயங்களையும் புரியாமல் நாம் இந்த உலகத்திலே வாழ்வோமே, ஆனால் அந்த மௌத்துடைய தருவாயிலே எல்லா அங்கங்களும் செயல் இழந்துவிடும். கை கால்கள் செயல் இழந்துவிடும், உடல் முழுவதும் செயல் இழந்துவிடும். அந்த ரூஹு என்று சொல்லக்கூடிய அந்த மூச்சு மட்டும் தொண்டக்குழியிலே வந்து கர் 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 என்ற சத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு நிற்கும். அந்த நேரத்திலே அந்த அடியானுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே மூழ்கி அவனை உலகத்திலேயே சதா அர்ப்பணித்துக் கொண்டிருந்த அந்த அடியானுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அந்த உலகத்துடைய மோகம் மிகச்சி இதை விட்டு நான் பிரிய போறேனே என்ற அந்த கவலையின் அந்த ஏக்கத்தின் காரணத்தாலேயே அவன் நின்று கொண்டிருப்பான். ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த பிரகாரம் அந்த திருக்கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து அந்த திருக்கலிமாவை எந்த நேரமும் திக்ர் செய்து எந்த அடியார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அந்த நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹு என்ற அந்த திருக்கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்.
அவர்களுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ் தந்தான், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினோம், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான், நாம் இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடம் செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே அந்த நல்லடியார்கள், அந்த சாலிஹீன்களுடைய அந்த ரூஹு பிரிக்கப்படும் என்பதை நமக்கு அந்த வரலாற்று அந்த முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த திருக்கலிமா நம்மளுடைய உள்ளத்திலே ஸ்தரம் பெற வேண்டும். அதற்காக வேண்டிதான் இந்த மார்க்கத்துடைய சேவைகள், தீனுடைய அந்த வேலைகள் எல்லாம் நடக்கின்றது என்று சொன்னால் என்ன? அந்த கலிமாவை உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ சகோதரர்கள் அவர்களுடைய நாவிலே கலிமா வரமாட்டுகின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் குர்ஆன் ஓதவில்லை. அவர்களுடைய தாய் தந்தைகளுக்கு அந்த சிந்தனை இல்லாமல் அவர்கள் குர்ஆனை படிக்க தெரியாமல், குர்ஆனை ஓத தெரியாமல்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய நிலைமை, அவர்களுக்கு பேருக்கு பின்னாடி எத்தனைய டிகிரிகள், எத்தனைய ஜாப்களிலே அவர்கள் வேலைகளிலே இருந்து அவர்கள் உயர்ந்த ஸ்தானங்களிலே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த நாவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா உச்சரிப்பு வர மாட்டேங்கின்றது. இது எவ்வளோ பெரிய வேதனை! ஆனால் மோமின் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம், முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். அதை நாம் ஸ்திரப்படுத்த வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தரும் பொழுது, அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஸஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. கலிமத்து தய்யிபு, இந்த கலிமா என்று சொன்னால் வார்த்தை, அவ்வளவுதான். அந்த அரபி வேர்டுக்கு சொல்லப்படும். அந்த அரபி வேர்டுக்கு, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்ல முடியுதுன்னா கலாம். கலாம்ல இருந்து வந்தது கலிமா. இந்த கலிமா என்று சொன்னால் வார்த்தை. அந்த வார்த்தையை வைத்து நாம் பிரயோஜனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய பிராக்டிக்கலை நாம் உருவாக்க வேண்டும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ற சில அதாவது விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த உதாரணப்படுத்துகின்றேன். ஒரு பேப்பரில் நெருப்பு என்று எழுதியிருக்கின்றோம். அதை படிக்கும் பொழுது நெருப்பு என்று படிப்போம். ஆனால் அந்த நெருப்பு என்று எழுதப்பட்ட அந்த பேப்பரிலே தொடும் பொழுது நம்மளை கரித்து விடாது. தண்ணீர் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேப்பரை தொடும் பொழுது நமக்கு தாகம் தீர்ந்து விடாது. நெருப்பு என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையில் தான் நெருப்பு என்று இருக்கின்றது தவிர அந்த நெருப்பை குறிக்கக்கூடிய அந்த நேச்சுரல் இயற்கையில் அல்லாஹ் தந்திருக்கின்றான். அந்த நெருப்பை என்ன செய்யணும்? நம்ம கொளுத்தணும். அந்த நெருப்புல போய் கை வச்சோம்னு சொன்னா நம்ம கை கரிந்து விடும். அதே போன்று நெருப்பு என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு நாம் இதுதான் நெருப்பு என்று சொன்னோம் என்று சொன்னால் நம்மளுடைய அறிவீனத்தின் உச்சக்கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். தண்ணீர் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த தண்ணீர் என்று எழுதப்பட்ட வார்த்தை என்னுடைய தாகத்தை தீர்த்துவிடும் என்று சொன்னால் அறிவு கட்டத்தின் அறிவற்ற உச்சக்கட்டத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த நெருப்பு என்ற வார்த்தை எவ்வாறு நம்மளை கரித்து விடாதோ, அந்த தண்ணீர் என்ற வார்த்தை எவ்வாறு நம்மளை தாகத்தை தீர்த்து விடாதோ, அதே போன்று இருந்து விடக்கூடாது நம்மளுடைய அமல். அல்லாஹ் அப்படி நமக்கு தரவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பதத்தை பிராக்டிக்கல் லைஃபாக நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை இருக்கின்றது. அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டால் அந்த அடியார்களுடைய உள்ளம் நடுங்கிவிடும். அந்த அடியார்களுடைய உள்ளம், அவர்களுடைய நிறங்கள் மஞ்சளித்துவிடும். அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே இறையச்சம் குடிகொண்டவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அந்த அல்லாஹ் என்ற பெயரை கேட்டு எத்தனை அடியார்களுடைய உள்ளம் நடுங்குகின்றது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் அவர்களுடைய உடல் மஞ்சளித்துவிடும், அவர்களுடைய உடல் நடுங்க ஆரம்பித்துவிடும். அந்த அளவுக்கு அவர்கள் இறையச்சத்துடைய உச்சத்திலே இருந்தார்கள். இன்றைக்கு மோமின்கள் என்று சொல்லிக்கொண்டு, முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய கலாமை உச்சரிக்கின்றோமே, அந்த உணர்வு எத்தனை பேரிடத்தில் இருக்கின்றது? அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த அல்லாஹுவை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தரும் பொழுது அந்த கலிமத்து தய்யிபா, அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தரும் பொழுது கஸஜ கலிமத்து தய்யிபத்தின் கஸஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்தும் ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. நல்ல வாக்கியத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணத்தை சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், நபியே நீர் பார்க்கவில்லையா, அது நல்ல மரத்தை போன்றதாகும். சஜரத்தின் தையிபத்தின், அது நல்ல மரத்தை போன்றதாகும். அதன் வேறு
பூமியில் ஆழ பதிந்தும் அதன் கிளைகள் வானலாவியும் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எதை சொல்லித் தருகின்றான்? கலிமாவை சொல்லித் தருகின்றான். மூல மந்திரமாக திகழக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இருக்கின்றது. அந்த கலிமா ஒரு மரத்தை ஓமை காட்டி அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அது பூமியிலே ஆழ பதிந்த வேர்கள் விட்டதாகவும் அது வானலாவிய கிளைகள் பட உள்ளதாகவும் அந்த மரம் இருக்கின்றது. அது கலிமத்து சஜரா, அது கசஜரத்து தையிபா, நல்ல ஒரு மரமாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த மரம் எது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது, ஒரு மூமினுக்கு உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது பேரீச்ச மரத்தை சொல்லித் தருகின்றார்கள். ஒரு மூமினை போன்று ஒரு மூமினுக்கு உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது பேரீச்சை மரத்தை சொல்லித் தருகின்றார்கள். அந்த பேரீச்சை மரம் இருக்கின்றது, அதில் ஏதும் பழுதாகாது. அதனுடைய கொப்புகளும் சரி, அதனுடைய அந்த இலைகளும் சரி, அதனுடைய அந்த மரங்களும் சரி, ஏது என்ன செய்யாது, பழுதடையாது. எல்லாம் பிரயோஜனம் தரக்கூடியது. அந்த கொப்புகளை வச்சு என்ன செய்வாங்க, கூரைகள் மேய்வாங்க. அதில் உள்ள இலைகளை வைத்து தலையணைகளை சரி பண்ணுவார்கள். இப்படி எல்லாவற்றுக்கும் அது முழுமையும் பயன்படுத்த தரக்கூடியதான் பேரீச்ச மரம். அந்த பேரீச்ச மரத்தை இந்த ஆயத்துடைய விளக்கமாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதாவது ஒரு மூமினுக்கு உதாரணமாக பேரீச்ச மரம் இருக்கின்றது. அதன் இலைகளும் என்ன செய்கின்றது, நமக்கு பிரயோஜனம் தருகின்றது. அது கோடை காலமாக இருந்தாலும் சரி, அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, எல்லா காலகட்டத்திலும் அது கனிகளை தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த மரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுக்கு உதாரணப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே கலிமத்து தையிபா, கசஜரத்து தையிபா, அதே கலிமா அந்த மரத்தை போன்றதாக இருக்கும் என்று ஓமை காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவரிடத்தில் சொல்லித் தரும் பொழுது, அவ்வளு தீனி மாரிஃபத்துல்லாஹ், தீனிலே முந்தியது நீங்கள் அல்லாஹுவை அறிய வேண்டும். அல்லாஹுவை அறிந்ததற்கு பிறகுதான் நாம் செய்ய வேண்டிய வணக்கங்கள், அது தொழுகையாக இருக்கட்டும், அது நோன்பாக இருக்கட்டும், அது ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹுவை அறிய வேண்டும். எப்படி அறிகிறது அல்லாஹுவை? அல்லாஹுடைய அந்த சிஃபாத்துக்கள், அல்லாஹுடைய திருநாமங்கள், 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அந்த திருநாமத்திலே அவனுடைய சிஃபாத்துக்களை, அவனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான். அதை வைத்து அல்லாஹுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய குதரத்து தான் இந்த உலகத்திலே, அல்லாஹுடைய வல்லமை தான் இந்த உலகத்திலே நிலை நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது, செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவை அறிய வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு அறிய முடியும்? ஆனால் அவனுடைய வல்லமை, அவனுடைய அந்த ஆற்றல், அவனுடைய அந்த குதரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தால் உணர வேண்டும். அதுதான் கலிமாவுடைய அடிப்படையான விஷயம் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த மேலே சொன்ன வசனத்திலே சொல்லித் தருகின்றான். ஆக அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய அந்த வல்லமையை புரிந்து, அல்லாஹுடைய அந்த ஆற்றலை புரிந்து இபாதத்து செய்யக்கூடிய நன்மக்கள்களாக அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. அவனுடைய ஆற்றலை புரிந்து மறுமையிலே அவனுடைய தரிசனத்தை பெறக்கூடிய நன்மக்கள்களாக அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.